Hi friends, welcome to Forward IAS. ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஒரு நண்பர் தான், சரிங்களா. மதுரை பழங்கானத்தம் பகுதியை சேர்ந்தவர். ஸோ இன்றைக்கி மார்னிங் நியூஸ் பேப்பர் பார்த்தப்ப இவரை பற்றின ஆர்டிக்கலை படித்தேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவராக. இவருடைய தந்தை வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இவருடைய அம்மா வந்து குடும்பத் தலைவி. ஸோ இவர் வந்து ஒரு பார்வையற்ற மாணவர். சரிங்களா. போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி அண்டு பேங்கிங் அதுக்காக வந்து ரெண்டுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ மதுரையில் வந்து அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது வந்ததுலேருந்து அங்கே வந்து ஒரு 4 months வந்து சின்சியராக வந்து அங்கே ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. சரிங்களா. அங்கே வந்து அந்த பார்வையற்றவர்களுக்கான அந்த பிரெய்லி முறையிலான புக்ஸு அதெல்லாம் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இவர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக படிச்சிருந்திருக்காரு. ஸோ அதுபோக அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறது, டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க, நல்ல கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய பார்வையற்ற மாணவர்கள் வந்து இந்த நியூஸை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கலைஞர் நூலகத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவரும் அதைத்தான் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்ப அவருக்கு உபயோகமாக இருந்ததாகவும் மற்ற பார்வையற்ற மாணவர்களும் அந்த வசதியை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க் கண்டக்ட் பண்ண எக்ஸாமில், காம்படிஷன் எக்ஸாமில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 தான் ஃப்ரெண்ட்ஸ். 25 இயர்ஸ்லேயே வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து அவங்க சாதிக்க முடியாததுக்கு அவங்களோட தோல்விக்கு நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. ஸோ காரணங்களை தேடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது. ஒரு பார்வையற்ற மாணவர் அவருடைய அந்த குறையை நினச்சி வீட்டுக்குள்ளேயே வந்து நொந்து கிடக்காமல் கஷ்டப்பட்டு உழைச்சி, சரிங்களா, இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக போய் 25 வயசில் அசிஸ்டன்ட் மேனேஜராக போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு அவர் பெரிய அளவில் உழைச்சிருப்பார். இவருடைய இந்த வெற்றி நமக்கு சொல்கிறது ஒரே ஒரு செய்தி தான், முடிஞ்ச வரைக்கும் போராடாத, ஜெயிக்கிற வரைக்கும் போராடு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் இவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.